ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் நான்காம் பகுதி 66வது தலைப்பு எழுத்தில்லாத போதனை தொடர்ச்சி. மந்திரம் மாணவனுக்குள் ஊறுவதற்காகத்தான் அவனை புத்திசாலியாக மட்டுமில்லாமல் குணசாலியாகவும் இருக்க பண்ணினார்கள். ஏனென்றால் சுத்தமான ஜீவனுக்குள் தான் வேத மந்திரம் இறங்கி பிரகாசிக்கும், அவனையும் பிரகாசிக்க வைக்கும். இதனாலேயே வித்தியார்த்திக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு பிரம்மச்சரிய நியமத்தை வைத்தார்கள். தபஸ் என்றே சிக்ஷை முறையை வைத்தார்கள். வித்யாபியாசம் என்பது ஒரு விரதமாக ஆரம்பத்திலே தீட்சையுடன் நடந்தது. பிறக்கும்போது பிராமணனும் 4ஆம் வர்ணத்தவன்தான். உபநயன சம்ஸ்காரத்தால் தான் அவன் த்விஜன் என்னும் இருபிறப்பாளனாகிறான். அப்புறம் வித்யாபியாசத்தால் அவனுக்கு விப்ரன் என்ற பெயர் உண்டாகிறது. இந்த மூன்றும் சேர்ந்து ஒருத்தனை ஸ்ரோத்ரியன் என்று ஆக்குகிறது. இப்படி சாஸ்திரத்தில் இருக்கிறது. ஜன்மனா ஜாயத்தே சூத்ரஹ சம்ஸ்காரேர் த்விஜ உச்யதே வித்யயா யாதி விப்ரத்வம் த்ரிபிஸ்ரோத்ரிய உச்யதே. இவன் பிரம்ம எனப்படும் வேதத்தில் ஊறி அதே பிரம்ம பதத்தால் குறிப்பிடப்படும் பரமாத்மாவை பற்றிய ஞானத்தில் சித்தியடையும் போதே பிராமணனாகிறான். அதாவது கல்வி என்பது சம்பாதிப்பதற்கு சாதனம் என்று நாம் வைத்துள்ள நிலைக்கு ரொம்ப உச்சத்தில் அது ஒருவனுக்கு அறிவையும் ஆத்ம ஞானத்தையும் கொடுத்து அவனுடைய ஜென்மாவையே கடை தேற்றி வைப்பதற்காகவே ஏற்பட்டது என்ற உயர்ந்த லட்சியத்தை நம்முடைய ஆதி மூதாதையர் கொண்டிருந்தார்கள். வாயால் சொல்லி மாணவனை திரும்ப ஒப்பிக்க வைப்பதில் வாத்தியார் ஒவ்வொரு மந்திரத்தையும் 5 தடவை திரும்ப சொல்வார். அவர் ஒரு தடவை சொன்னதுமே அதை பிடித்து கொண்டு ஒப்பித்துவிடும் புத்திசாலி பையனைத்தான் ஏகசந்த கிராஹி என்பது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.